Hi friends, welcome to Recipes in My Home. Easy home recipes. Food delicious hub. Zaki's home and kitchen. Chutti TV. Nusrat's kitchen. Chennai Samayal official. Let's start cooking. Moshi's time. Kiru with kitchen. Live with me. Sultanaka kitchen. Momina kitchen and all friends, thank you so much for your support. ரொம்ப ஆரோக்கியமான காய்கறி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு கேரட், வெங்காயம், முளைக்கட்டிய பச்சை பயிறு, மிளகாய், தக்காளி பழம், பீன்ஸ் இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப ஆரோக்கியமான இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் ஹீட் ஆனதும் வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த பிரியாணி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பிரியாணி விரும்பி சாப்பிடுவாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சது சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். முளைக்கட்டிய பச்சை பயிறு சேர்த்துக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு. இப்போ அதுலேயே நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன், கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அந்த எண்ணெயிலேயே. இப்போ நல்லா வதக்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகுத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய்த்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். அப்புறம் முளைக்கட்டிய பயிறு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து அலசி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எந்த அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதை போல் நீங்கள் தண்ணி அளந்து வச்சுக்கலாம். 1/2 கப் ஜீரக சம்பா ரைஸ்க்கு 2/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை நல்லா அலசிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ லைட்டாக அலசிட்டு நல்லா தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஊறின பிறகு நீங்கள் அரிசியை நல்லா கழுவினீங்கன்னா அரிசி உடஞ்சிடும். அதனால் முன்னமே நல்லா அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசுனை ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு பெரிய சைஸாக இருந்துச்சு ஒரு லெமன், அதில் பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பழம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் தம் பண்ண போகிறேன். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் 20 மினிட்ஸ் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக ஆரோக்கியமான இந்த வெஜிடபிள் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.